ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் பிளஸிஸ் ஃபுட் பார்க். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தா கேஃபே. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் டு ஷோலிங்கர் இந்த லைனில் வருது. பட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எனக்கு தெரியலை. இன்கேஸ் எனக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் கிடச்சிதுன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு பழைய வீடியோ தான், டிராஃப்ட் கிளியர் பண்ணியாச்சுன்னு சொல்லலாம். இது வந்து நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அப்போ போகும்போது ஆன் த வேல நாங்கள் இந்த கேஃபேவை பார்த்து ஒரு டீ ஆர் காஃபி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணோம். நாங்கள் அந்த கெஃபேக்கு போகும்போது அரௌண்ட் ஒரு 11:55 to 12 ஆகிருக்கும் டைமு. நைட் டைமில் தான் போயிருந்தோம். அவங்க எல்லாமே கடைலாம் க்ளோஸ் பண்ணி ஏற கட்டாங்க. பட் நாங்கள் கேட்கும்போது அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக எதுவும் சொல்லாமல் காஃபிலாம் ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நிறைய பிஸ்கெட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து பட்டர் பிஸ்கெட் வாங்கியிருந்தோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது அவங்களே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நானே சொல்லிக்கக்கூடாது, நானும் ஓரளவுக்கு பிஸ்கெட்ஸ் வந்து இப்போலாம் நல்லாவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அந்த டெக்ஸ்சர் பார்க்கும்போது எனக்கு நான் செய்கிற மாதிரியே இருந்ததுனால நான் வாங்கினேன். எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வேணாம் பிஸ்கெட்டுன்னு சொல்லிட்டாங்க. பட் சர்ப்ரைசிங்லி அது ரொம்ப சூப்பராக இருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் நான் டேஸ்ட் கொடுத்துருந்தேன். அவங்க அதை சாப்பிட்டு பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு இன்னும் நாங்கள் ஒரு 3 more பிஸ்கெட்ஸ் வாங்கியிருந்தோம்னு நினைக்கிறேன். அண்ட் கூடவே நாங்கள் காஃபி வாங்கியிருந்தோம். காஃபியும் ரொம்பவே டீசெண்டான ஒரு காஃபி, நல்லா இருந்துச்சு. நாங்கள் சியர்ஸ் பண்ணிலாம் நல்லா ஜாலியாக குடித்தோம். அண்டு ரொம்ப ஒரு நல்ல டைம் எங்களுக்கு கிடச்சிது. நாங்கள் அங்கே நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம், ஜாலியாக பேசிவிட்டு. அந்த நைட் டைமில் அந்த வைபே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் பார்ட்னரோட கண்டிப்பாக இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த சைடு ஆன் த வேல போகும்போது இந்த கேஃபேவை பார்த்திங்கன்னா ஒரு விசிட் கொடுங்க. பாய்.